ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ரிலீஸ் ஆகிருக்க பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கில் வந்திருக்க டியூட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஆல்ரெடி 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அப்புறம் தேர்ட் ஃபிலிமாக இது பிரதீப்க்கு ரிலீஸாக இருக்கிறதுனால நல்லாவே எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த மூவி பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஆக்சுவலாக என்னென்னா வந்து மமிதா பைஜுவும் பிரதீப்பும் வந்து அவங்க மாமா பொண்ணு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பிரதீப்புக்கு. பட் அவர் வந்து அந்த டைமில் எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அண்ட் லேட்டராக வந்து அவங்க வேறு ஊருக்கு போயிட்ட அப்புறம் பிரதீப்க்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்து அவங்க அப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மமிதா பைஜு வந்து வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ பட் வந்து இவங்க அப்பா வந்து ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த காமெடி கலாட்டா, இவங்க வந்து மமிதா பைஜு வந்து பிரதீப்பை மறுபடியும் லவ் பண்ணாங்களா, அந்த லவ் ஒன்றா சேர்ந்துச்சா, இல்லை அவங்க லவ் பண்ணுற லவர் கூடயோ ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் மீதி மூவி. அண்டு இந்த மூவி வந்து ஸ்டோரியாக வந்து நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி கூடவே வந்து லைட்டாக அந்த ஹானர் கில்லிங்கை லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டோரியாக வந்து நல்ல ஸ்டோரி 9 மார்க் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக எழுதியிருக்காங்க. காமெடி அங்கங்கே நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்போ வர அந்த எமோஷனல் கனெக்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. தியேட்டரில் அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு நல்லாவே கிளாப்ஸ் வந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து மூவி வந்து பெருசாக போர் அடிக்கல. பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஒரு என்த்யூசியாசம், ஒரு ஃபன் வந்து லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதியிருக்காங்க. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அந்த முடித்த விதம் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஓவராலாக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. 9 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் டைரக்ஷனாக வந்து இந்த மூவி கீர்த்தி ஸ்வரன் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது வந்து டெபியூட் ஃபிலிம் மாதிரி இல்லை, சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேக்கிங் ஆகட்டும் அண்ட் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து வச்ச விதமாகட்டும் எல்லாமே நல்லா. இந்த இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வேலை வாங்கின விதம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் லீட் ஆக்டராக வந்து பிரதீப் அண்ட் மமிதா பைஜு பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பிரேமலோலையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய சீனில் வந்து பிரதீப்போட ஆக்டிங் ஓவர்டேக் பண்ணுற அளவு இவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரதீப் வந்து எமோஷனல் சீன்ஸ்லலாம் சூப்பராக பண்ணியிருந்தாலும் சில காமெடி சீன்ஸ்லலாம் அவர் ரியாக்ஷன்ஸ் வந்து சில ரியாக்ஷன்ஸ் ரசிக்கும்படியாக இருந்தாலும் சிலது வந்து நம்ம ஒரு சிலர் எரிச்சல் படுத்தலாம். என்னையுமே ஒரு சில இடத்துல எரிச்சல் படுத்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறதை ரசிக்கிறதுக்கும் எரிச்சல் ஆகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த லைனை வந்து பிரதீப் கிராஸ் பண்ணாமல் இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து 1 மார்க் லெஸ் பண்ணி ஆக்டிங்கில் வந்து லீட் ஆக்டிங்க்கு 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வந்து சாய் அபேங்கர். அவர் வந்து இப்போ ரீசன்ட் சென்சேஷனாக இருக்கார். அவர் பண்ணியிருக்காரு. மியூசிக் என்னென்னா வந்து இந்த ஊரும் பிளட்ன்ற சாங் தான் வந்து மேஜராக நிறைய போர்ஷன்ஸில் பேக்ரவுண்ட்லேயும் சரி அதை தான் வந்து திரும்ப போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை தவிர பெருசாக வேறு எந்த சாங்ஸும் மூவியில் மனசில் விட்டுற மாதிரி இல்லை. மூவிலேயும் வேறு எதுவும் பெரிய சாங்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ஊரும் பிளட்டை வச்சு வேறு போர்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கே தவிர மற்ற போர்ஷன்ஸ்லாம் பெருசாக அந்தளவு லவ் டுடே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹியூமர் சீன்ஸ்க்கெலாம் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இவன் சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வந்து அது ஒரு சின்ன மிஸ்ன்னு தான் சொல்லும். பட் அந்த ஊரும் பிளட் வச்சு ஒப்பித்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக வந்து மமிதாவோட ஃபாதராக சரத்குமார் சார் பண்ணியிருக்காரு. சூப்பர் பேட்டிங் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் அப்போ வேறு மாதிரி போய் சூப்பராக அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு பிரதீப்போட ஃப்ரெண்டாக வரவங்க, அவங்க கூட இருக்கவங்க, அண்ட் பிரதீப்போட அம்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 9 மார்க்ஸ். நெக்ஸ்ட் எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து இந்த மூவிக்கு டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்த மூவிக்கு ஆக்சுவலாக இது பிரதீப்போட மூவி. அவர் வந்து லாஸ்ட்டாக 2 மூவி தான் பண்ணிடுறாரு. 2மே பிளாக் பஸ்டர் இருந்தாலும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு இருக்குமான்றது ஒரு டவுட்டு தான். படம் நல்லா இருந்தால் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. பட் வந்து அவரை நம்பி இந்தளவு டெபியூட் டைரக்டர் வேறு இந்த மூவிக்கு, அவங்கள நம்பி அந்த ஸ்கிரிப்டை நம்பி இவ்வளோ பெரிய செலவு பண்ணி நல்லா கிராண்டாக எடுத்துருக்காங்க. மித்ரி மூவி மேக்கர்ஸ் நல்லா ப்ரொமோஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 9 மார்க்ஸ். ஓவராலாக வந்து இந்த மூவி வந்து 88 வருது. லவ் டுடே மாதிரியோ இல்லை வந்து ட்ராகன் மாதிரியோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமானா அது வந்து ஹிட் ஆகும். பட் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமான்றது மேபி இந்த தீபாவளி வீக்கெண்டுன்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் மூவி எண்டான விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஓவராலாக வந்து கண்டிப்பாக இந்த தீபாவளி வீக்கெண்டுக்கு நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவு மூவி டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்மே வந்து பெருசாக போர் அடிக்கல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட். ஃபேமிலியோடு போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல மெசேஜோடும் இருக்குது. ஸோ உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ்.